இதை சாதாரணமாக பார்க்க தேவையில்லை. மிகவும் சீரியஸான கன்சர்ன் தான் இது. நேபாளில் என்ன நடந்ததோ, பங்களாதேஷில் என்ன நடந்ததோ, ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததோ, இதற்கான எச்சரிக்கையை ஏராளமான முறை அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்து வைத்ததற்கு பின்பு கூட, அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதே போன்ற கேள்விகளை கேட்ட பின்பு கூட, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசாங்கம் அதை புரிந்து கொள்ளாததுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிடுங்கி வீசிவிட்டார்கள். இதே போன்ற எச்சரிக்கை நேபாளிலும் கொடுக்கப்பட்டது. நேபாளின் அரசாங்கம் அதை ஒரு துளி கூட புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டார்கள், ஆனால் எங்களை எதுவுமே செய்ய முடியாது என்கிற அந்த அகங்காரத்தில் இருந்தார்கள். எங்கள் கையில் பவர் இருக்கிறது, எங்கள் கையில் பதவி இருக்கிறது, எங்கள் கையில் இராணுவம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, இதுகளை வைத்து நாங்க உங்களை நசுக்கி விடுவோம் என்கிற அந்த அடக்குமுறையை அவர்கள் கையாண்டதுதான் இன்னைக்கு அவர்களை அடையாளமே இல்லாமல் வேருடன் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே பிடுங்கி வீசிவிட்டார்கள் நேபாளின் இளைஞர்கள்.